நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், திருவாளர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், இரங்கல் சொல்லுகிறேன். இவர்களை உருவாக்கி, இவர்களை வலுவேற்றி, இவர்களை மாமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வந்து சேர்த்த இந்த கழகத்தை, உயர்ந்து நிற்கிற இரட்டை இலையை பார்த்தால் தன் உடம்பு முழுவதும் சிலிர்த்து நிற்கிற தோழர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்துக்கே இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு உங்கள் முன்னால் வருகிறார்களே, உங்களுக்கு அதை செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? எனவே நீங்கள் சீட்டு கொடுங்கள், ஒன்றும் பிழை இல்லை. அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் தாவேகாவின் தலைமைக்கு இந்த மன்றத்திலே இருந்து கோரிக்கை வைக்கிறேன். அவருக்கு சீட்டு கொடுத்தால் தாவேகாவிற்கு ஒரு 60,000 வாக்கு போட்டிருக்கிறான் இல்லையா, அவனுடைய வாக்கோடு சேர்த்து 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்று இரட்டை இலை இந்த தொகுதியிலே வெல்லும். அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு போடுவாங்க. இப்ப இவங்க போனதை பத்தி நாம ஒன்னும் பெருசா, அக்கா கூட எல்லாம் சொன்னாங்க, உண்மைதான். அவங்க எல்லாம் கூடயே பழகினவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த கோபம் இருக்கும். இதுல கெட்ட வாய்ப்பு என்னன்னா, அந்த நேரத்தில் பிரச்சாரத்தில் சுற்றி சுழண்டு கொண்டு இருக்கிற போது என்னையும் கூப்பிட்டாங்க, எப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருங்கன்னா. அவர்கள் வாக்குத்தான் பழித்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரம் அல்ல, நாள் கணக்கில் தங்கி மீண்டும் மதுராந்தகத்தில் பிரச்சாரம் பண்ணுகிற வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்.